ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் கைமா குழம்பு செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. நான் ஆல்ரெடி கடையிலே வந்துட்டு சிக்கன் வந்து கைமா பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ இது நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு வந்துட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுடலாங்க. சின்ன வெங்காயம் இது வந்துட்டு இது கட் பண்ணது சேர்த்துக்கலாம். 150 கிராமுங்க வெங்காயம். இஞ்சி பூண்டு இந்தளவு சேர்த்துலங்க. பூண்டு எப்பவுமே அதிகமாக இருக்கணும், இஞ்சி வந்துட்டு கொஞ்சம் குறைவே இருக்கணுங்க. இப்போ இந்த 2 பொருளையும் சேர்த்துக்கலாம். கசகசா, சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, அன்னாச்சி பூவுங்க. இந்த 5 பொருள் 6 பொருளும் சேர்த்திடலாங்க. இப்போ இது எல்லாமே இந்த பச்சை ஸ்மெல்லாம் போட்டுங்க ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியிருக்குங்க. சின்னதாக எடுத்துருக்கேங்க. அது 2 தக்காளியும் சேர்த்திக்கலாம். தேங்காய் சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. புதினா இலை சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. கொத்தமல்லி இலை சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாமே ஃப்ரை பண்ணிடலாங்க. எல்லாமே வதங்கி வந்துட்டு இருக்குங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி இருக்குங்க. மஞ்சள் பொடி சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. சில்லி பவுடர் 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தனியா பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. இது வந்து பச்சை ஸ்மெல்லாம் போட்டோம். இதை அப்படியே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது வந்து மிக்ஸி ஜார் சேர்த்திக்கலாம். மிக்ஸி ஜார் சேர்த்தாச்சுங்க. கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா கட்டியாக அரைச்சிடலாங்க. மசாலா வந்துட்டு அரைச்சி ஆச்சுங்க. இப்போ கொஞ்சோண்டு எடுத்து வச்சிடலாம். மசாலாலாம் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சுங்க. கொஞ்சோண்டு இதிலே விட்டுருக்கேன். இது சின்ன வெங்காயங்க. இது சிறிதளவு சேர்த்திக்கலாம். இதுலேயே கொத்தமல்லியில் சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. 3 பச்சை மிளகாங்க சேர்த்திக்கலாம் உடைச்சிட்டு. உப்பு பாதி ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ இதே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க. மசாலா அரைச்சி ஆச்சுங்க. பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் சேர்த்திடலாங்க. ஒரு முட்டை உடச்சி சேர்த்திக்கலாங்க 1. சிக்கன் கைமா வந்துட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்குங்க ஒரு 3-4 டைமு. இப்போ இல்லைன்னா தண்ணியில்னா எடுத்து நம்ம க்ளீனாக பிழிஞ்சிட்டு நம்ம மிக்சியில் சேர்த்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. நல்லா டைட்டாக பிழிஞ்சிட்டு சேர்த்திக்கலாம். சிக்கன் கைமாலாம் எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். நைஸாக அரைச்சி ஆச்சுங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சிக்கன் வந்து நல்லா நைஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கோங்க. எனக்கு கடையில் கொடுத்து. இப்போ அதை கூட கொஞ்சோண்டு மிக்சியில் போட்டு நல்லா லைட்டாக அரைச்சி ஆச்சு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கைமாய் போட்டாச்சுங்க. இந்த மசாலா வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி உண்டை பிடிச்சி எல்லாமே எடுத்து வச்சிடலாம். இது ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் கூட நீங்கள் இன்னும் கடலமாவு கூட சேர்த்திக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி உண்டை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே உண்டெல்லாம் பிடிச்சாச்சுங்க. இப்போ கைமா குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். 3 ஸ்பூன் ஆயில் விடலாங்க. சோம்பு சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. கறிவேப்பிலையில் சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. இது வந்து அவரைப்பட்ட பிதுக்காம பருப்புங்க. நான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குங்க. எப்பவுமே இந்த சிக்கன் கைமா குழம்புக்கு வந்துட்டு நம்ம பிதுக்கம்பருப்பு சீசனில் வந்துட்டு பிதுக்கம்பருப்பு செஞ்சு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேண்டான்றவங்க கூட வேணும்னு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கி வந்துட்டு இருக்குங்க. பிதுக்கம்பருப்பு இந்த வெங்காயம் நல்லா வதங்கியிருக்குங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துடலாங்க. இதே நல்லா 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. இப்போ இதுக்கு வேணுன்ற தண்ணி சேர்த்திடலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்திடலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள் நல்லா கொதிக்குது. கேஸ் வந்து ஸ்லோ பண்ணிடலாம். நம்ம பிடிச்சி வச்ச உண்டையெல்லாம் இதில் போட்டு விட்டுடலாங்க. எல்லா உண்டைகளும் போட்டு ஆச்சுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் விட்டு பார்க்கலாங்க. அந்த உண்டையெல்லாம் நல்லா வெந்துச்சுன்னா மேலே வருங்க எல்லாமே. நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா கரண்டி கிண்டி இப்போ எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது போட்டு. இது அப்படியே நல்லா வேகட்டுங்க. கேஸ் வந்து ஸ்லோவாகவே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
பாருங்கள் எல்லா உருண்டையும் மேலே வந்திருக்கு. இப்போ நிதானமாக மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இது அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பி அப்படியே மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் குழம்பு வந்து நல்லா கட்டியாக வரட்டும். இன்னொரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. 15 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெந்தயம் கீரை வந்துட்டு காஞ்சிதுங்க. இது சிறிதளவு எடுத்துக்கலாம். இப்போ கையில் இது நல்லா இது பண்ணிக்கிட்டு அந்த பவுடர்ஸ் போடலாங்க. கொத்தமல்லியில் சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. இப்படிலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பாருங்கள், இந்த பிதுக்கம்பருப்பு நல்லா இந்த சிக்கன் உருண்டையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. நல்லா மேலே சூப்பராக வந்திருக்குங்க. குழம்பு வந்து பாருங்கள் இந்த அளவு நல்லா கட்டியாக வந்திருக்குனுங்க. இப்போ இந்த சிக்கன் உருண்டை வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் கைமா குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா நான் சிக்கன் வந்துட்டு நான் 4 கேஜி தாங்க எடுத்துக்கினேன். அதுலேயே வந்துட்டு நிறையவே உருண்டைகள் வந்திருக்கு. இது குட்டீஸ்க்கு இது மாதிரி செஞ்சாங்க. அப்புறம் வயசானவங்க வந்துட்டு அவங்க சிக்கன் மட்டன் வந்து சாப்பிட முடியாது, பல்லெல்லாம் இருக்காது. பட் இந்த மாதிரி உருண்டை செஞ்சு தரும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பசங்க கூட அவ்வளோதான், சிக்கன் சாப்பிட்ணுன்னாவே வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் செஞ்சு தரும்போது அவங்களுக்கு என்னென்னே தெரியாமல் சாப்பிட்டுடுவாங்க. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. இது கூட சப்பாத்தி, ரைஸு, களி இது எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கைமா குழம்பு. கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெம்னு அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.